திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் துரை வைகோ அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. தீப்பெட்டி சின்னத்தை இன்றைக்கு புதுக்கோட்டை கந்தர்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்களும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு தெரிந்து வாக்களிக்க இப்பொழுதே தயாராகிவிட்டார்கள். நிச்சயமாக எங்களை எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர்களை அமமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் டெபாசிட் இழக்க செய்வது ஒன்றுதான் எங்களுடைய இலக்கு. அதுக்குத்தான் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சின்ன இருக்கு எங்களுக்கெல்லாம், மற்றதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட சின்ன இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படாதுங்கிற பிரச்சனை கிடையாது. கூட்டணி இந்தியா கூட்டணியா இல்லையா அதுதான் பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியா, அதிமுக கூட்டணியா, இந்தியா கூட்டணியா? எனவே இந்தியா கூட்டணியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர் தான் எங்களுடைய துரை வைகோ அவர்கள். எனவே இதுல அங்கீகரிக்கப்பட்டது சின்ன அந்த பிரச்சனை மக்கள் அங்கீகாரம் வேண்டும். தீப்பெட்டி சின்னம் சென்று அடைந்து விட்டது. தொடர்ச்சியா 10 ஆண்டு காலமா கட்சியை பற்றி பேசாத பிரதமர் மோடி தற்போது படிச்சிருக்காரு. அதே நேரத்தில் செலக்டிவ் அம்னீசியாங்கிற வியாதி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல, அது போல 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கச்சத்தீவை மறந்துட்டார். அவர் ஆட்சியில் இருக்கிற பொழுது எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. அடுத்தது அண்ணாமலை ஒன்று சொல்றார், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்கள் தலைவர் கலைஞர் அதுக்கு ஒப்புக்கொண்டார் என்று. எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்க்க ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் ஒரு சிறந்த ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன், இது நாடறிந்த உண்மை. எனவே கச்சத்தீவை பற்றி பேச வந்த ஒன்றிய அரசின் குழுவினரும் 2 ஆண்டு காலம் இந்த பிரச்சனையை ஒத்தி போட முடியுமா என்ற கேள்வியைத்தான் அவர் கேட்டாரே தவிர தமிழக அரசின் சார்பிலே அவர் சம்மதம் தெரிவித்ததாக எந்த இடத்திலும் ஆதாரம் கிடையாது. ஆமா, அதனுடைய ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. எனவே ராமநாதபுரம் ராஜாவுக்கு தான் அது சொந்தம். எனவே இந்திய அரசாங்கம் அன்றைக்கு தாரை வார்த்து கொடுத்திருந்தால் கூட அது கூட தவறான ஒன்றுதான், இன்னொருத்தருடைய சொத்தை எடுத்து கொடுத்தது. ஆனால் அவர் அதை ஆட்சேபனை செய்திருந்தால் தான் இந்திய அரசாங்கம் கொடுத்தது சரியா தப்பா என்பதை வரும். அவர் அன்றைக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்ததை அவர் என்னுடைய உரிமை என்று கொண்டாடவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் நினைத்தால் அவர் உரிமை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு. ஆனால் இது 2 நாடுகளுடைய பிரச்சனை. எனவே 2 நாடுகளுடைய பிரச்சனை என்பது இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை விட உலக நீதிமன்றத்தை, நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய வேர்ல்டு கோர்ட் பீஸ் இருக்கிறது, உலக நீதிமன்றம், அமைதிக்கான நீதிமன்றம். அதுல 2 நாடுகளையும் கட்சிக்காரர்களாக சேர்த்து ராமநாதபுரம் ராஜா இந்த இடம் எனக்கு சொந்தம், எனவே இந்த இடத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு வழக்கு போட்டு அதுல வாதாடுவதற்கான சட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன. வெற்றி தோல்வி என்பது வேறு, ஆனால் வழக்கு போடுவதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதி சொல்றார், நாங்கள் கச்சத்தீவை மீட்பது எங்களுடைய லட்சியம்னு. இதை நாங்கள் நிச்சயமாக கலந்து பேசி, சட்ட நிபுணர்களோடு கலந்து பேசி, ராமநாதபுரம் மன்னருக்கு குடும்பத்துக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மீனவர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் நீதிமன்றத்துக்கு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு வகையில கச்சத்தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுக்கும். எங்களுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ அவர்கள் இதை நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசுவார். தேர்தல் நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டெல்லியில பிரஸ் மீட் வச்சு பேசினது இலங்கை இந்தியா உறவை பாதிக்கும் சொல்லி இலங்கை சொல்லியிருக்கு. அவர் பிரஸ் மீட் வச்சு பேசி என்ன பேசினாரு? இந்தியா இலங்கை உறவை பாதிக்கிறப்பலே பேசினாரு. இது கச்சத்தீவுல எதிர்கட்சிகள் மீது குற்றம் சுமத்த முடியுமா என்பதற்கான ஆதாரங்களை தான் தேடிக்கொண்டிருந்தாரே தவிர அவர் உறவை ஏன்னா அவங்க இந்தியா இலங்கை உறவு என்பது அவங்களுக்குள்ள உண்டான ரகசியமான ஒரு உறவு. எனவே அந்த உறவை அவர்கள் விட்டுக் கொடுக்க ஒன்றிய அரசு தயாராக இல்லை. எனவேதான் நம்முடைய தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அதுக்கு முழு பொறுப்பு அரசு தான்.